ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வயிற்றில் இருக்க எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வாக நம்ம ஒரு பொடி தான் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு நான் 2 பொடி சோம்பு, 2 பொடி சீரகம், 2 பொடி ஓமம் 3 சமமாக எடுத்திருக்கேன். இப்போ சட்டி நல்லா சூடான பிறகு இதை கொட்டிட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கொஞ்சம் நல்லா லைட்டாக வாசனை வர்றது வரைக்கும் வறுத்துக்கிறலாம். கறிவிடக்கூடாது. இப்போ நல்லா வறுத்துக்கிட்டு இப்போ நல்லா ஆற வச்சுக்கிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாகவே பவுட்ரு பண்ணிக்கிறலாம். கொரகொரப்பெல்லாம் இருக்குன்னு அவசியம் இல்லை, நைஸாகவே பவுட்ரு பண்ணிக்கிறலாம். இப்போ நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ நான் நைஸாக நல்லா அரைச்சிட்டேன். இப்போ இதை நம்ம பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கிறலாம். நாம் இதை நான் கொஞ்சம் கொஞ்சம் தான் போட்டிருக்கேன். நம்ம 3 கிலோ அளவு நிறையா போட்டு கூட இப்போ ஸ்டோர் பண்ணி ஒரு பாட்டிலில் வச்சுக்கிட்டோன்னா 6 மாதம் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கிறலாம். எந்த எதுவுமே ஆகாது. இப்போ நான் இதில் 1 ஸ்பூன் போடுறேன். இந்த கிண்ணத்தில் 1 ஸ்பூன் போட்டு ஃபுல்லாக தண்ணி ஊற்றுறேன். நல்லா தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கொதி ஒரு 5 நிமிஷம் கொதித்த பிறகு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அவ்வளோதான். வெதுன்னு வேணுனாலும் குடிச்சிக்கிறலாம், நல்லா ஆற வச்சும் குடிச்சிக்கிறலாம். சின்ன குழந்தைங்கள்லேருந்து ஒரு 5 வயசு குழந்தைங்கள்லேருந்து இப்போ எவ்வளோ வயசானவங்களும் குடிக்கலாம். எந்த பிரச்சனையும் இருக்காது. அல்சர் பிரச்சனை, வயிறு புண்ணு, வயிறு எரிச்சல், வயிறு திம்முன்னு இருக்குது, பசியே எடுக்கலை, நெஞ்செரிச்சல், அல்சர் அதிகமாகிட்ட கூட வாந்தி வர்றா போலே கூட இருக்கும். இந்த மாதிரி எல்லா பிரச்சனைக்கும் இதை நீங்கள் குடித்து பார்த்தீங்கன்னா நல்ல தீர்வு கிடைக்கும். நான் எப்போயுமே இப்படி தான் இந்த மாதிரி நிறைய பொடி பண்ணி வச்சுக்கிறேன். நம்ம டெய்லி குடிக்க முடியாட்டி கூட வாரத்தில் ஒரு 3 நாள் வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே குடிக்கலாம். காலையில், நைட்டு, இந்த டைமு அப்படின்லாம் இல்லை. நம்ம எப்போ சாப்பிட்ட முன்னாடி குடிக்கலாம், பின்னாடி குடிக்கலாம், எப்போ வேணாலும் குடிக்கலாம். சீரகம் உள்ள பிரச்சனை எல்லாத்தையும் நல்லா சீர்படுத்தும். பெருஞ்சீரகம் நம்ம உடம்பில் உள்ள பெரிய பெரிய நோய்கள் கூட சுகமாக்கும். அப்புறம் ஓமம் நல்ல நம்மளுக்கு ஜீரண சக்தியை கொடுக்கும். நீங்களும் இதே போல் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள்.